எங்க அம்மா இதோ கடக்கால அம்மாவை நீங்க பாத்துக்கணும். எம் தார்மிக நாளாம் ரங்கநாதனுடைய கோவில் கட்டியிருக்கேள், குளம் கட்டியிருக்கேள், அந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு பலிக்கணும்னா எங்க அம்மாவை ரட்சிக்கணும்னு சொன்னாலா. 12 மாசம் என்ன சுமந்து பெற்றவள். அவளுக்கு துக்கம்னா அதிர்ஷ்டபூர்வ வியசனாம் நாள். கண்கலங்கி சுவாமி பார்த்ததே இல்லையா 25 வயசுல. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை நான் விட்டுட்டு போறேன் பாத்துக்கணும்னு சொன்னாலா. இந்த இடங்கள்லாம் வாசிக்க முடியுமா ராமாயணத்துல? அப்படி சொல்லி பரட்டாளா. தேவி போய் சொல்லிண்டாள் கௌசல்யட்டே, கௌசல்யே அம்மா என் குழந்தை பரதேசியா போட்டான்னு அவனை காட்டுல கை விட்டு விடாதேன்னு சொன்னாலா. சத்வயானவமந்தவ்யா புத்ரஹ ப்ரூராஜிதோ மம தபதைவ தமஸ்த்வேஷா நிதனஹ சதனோபி வா. சொத்து போச்சுன்னு என் குழந்தைய கை விட்டு விடாதே காட்டுலே. அவன் அழியோ பிரபுவோ, அவனை நம்ம குல தெய்வமான ரங்கநாதனா நினைச்சுக்கணும். நாளாம் தவ தெய்வதமஸ்த்வேஷா தோணும். நம்ம ரிட்டையர் ஆனவனை பார்த்தாலே தோணும். சில ஸ்திரீகள் நீங்க ரிட்டையர் ஆயிட்டே இனிமே நீங்க அடக்கம் உடக்கமா இருக்கணும். என்ன அடக்கம் உடக்கமான உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கணுமா? என்ன அர்த்தம்? இனிமே நீங்க 2ஆம் தரம் 3ஆம் தரங்கள்லாம் கேட்கக்கூடாது. ஒரு வேளை சமைச்சு அதுலயே ஜலத்தை போட்டு சாப்பிடணும். அவனுக்கு என்ன தோணி போயிடும், நம்ம ரிட்டையர் ஆனதுனால இனிமே அரட்டிக்கிட்டோம். அவனுக்கே தோணி பிளட் ப்ரெஷர்லாம் வந்துவிடும். இவ முறுத்துற பயத்திலேயே அவனுக்கு வந்துவிடும், பிளட் ப்ரெஷர் வந்துவிடும். இப்பதான் பல இதுகள்லாம் சொல்றான் பாருங்க. அப்படி பண்ணிவிடுவல்ல சொல்லாம என்னமோ பகவானை பார்த்து ரிட்டையர் பண்ணி வச்சிருக்கேன். சௌக்கியமா பகவத் குணம் கேட்போம், தீர்த்தாட்டனம் பண்ணுவோம், ஆச்சாரியில போய் சேவிப்போம், அசுத்த பிரதர்ஷனம் பண்ணுவோம், நல்ல காரியம் பண்ணுவோம், பஞ்சாட்சர உபதேசம் பண்ணுவோம், அஷ்டாட்சரத்தை ஜெயிப்போம். அப்படின்னா பிரவர்த்திக்கணும். அப்படி தோணாம அவனை பயமுறுத்தி நீங்க இன்னுமே வந்து கண்டத்தை காட்டதெல்லாம் பண்ண சொல்ல முடியாது. ஆத்துல முன்னாடி கொட்டம் அடிச்சா போல என்ன கொட்டம் உங்ககிட்ட அடிச்சுவிட முடியுமா? இத்தனை வாடு படுத்துறவளா கொட்டம் அடிக்க விட்டுருப்பேனே. இப்படி பயமுறுத்தி விடுவாள். என்ன அந்த மாதிரி புண்டுகள் இந்த ஊர்ல இல்லாதாலும் நான் தைரியமா சொல்றேன். வேற இடத்துல சொன்னேன்னா என்னை தூக்கி சமுத்திரத்தை பீச்சில் கொண்டு போய் எரிஞ்சு விடுவாள். சத்வயா நவமந்தவ்யா புத்ரஹ மம தவ தெய்வதமஸ்த்வேஷா நிதனஹ சதனோபி வா. தேவி என் பிரபு விட்டா எனக்கு என்ன கத்தின்னு சொல்லி பதிவிரதா சம்மத்தை எடுத்து தேவி வாக்கால கௌசல்யக்கு சொல்லி பரம தீனாளாய் சுவாமி தேவி லட்சுமணன் ரசத்துல ஏறி கங்கா தீரம் போய் சித்திரக்கூட்டம் போய் சேர்ந்து ஜடதரிச்சு மரவி கட்டி ஆந்தோலோட பரப்பிட்டு போய் தசரதற்கு ஔத்வதேகிகமான கர்மாவை பண்ணி பரதனங்கிருந்து ஓடி போய் பகவத் சரணத்துல விழுந்து கெஞ்சி திவ்ய பாதுகையை கொண்டு வந்து அயோத்தியில் வச்சு பட்டாபிஷேகம் நந்தி கிராமத்துல பண்ணி சுவாமி பரம தீனாளாய் தண்டகாரண்யம் போய் பஞ்சவட்டியில போய் வசிச்சு சூர்பனகை விரூபகரணம் பண்ணி கராதிகளை 1.5 மணியில் வதம் பண்ணி அந்த கோபத்தினால ராவணன் மாரீச்ச சகாயத்தால தேவியை அபகரிச்சு போக ஜட்டாயுடைய ரக்கையை வெட்டி தேவியை கொண்டு போய் அசோகவனத்துல ஸ்தாபனம் பண்ண ராவணன் சுவாமி தேவியை தேடிக்கிண்டு போய் ஜட்டாயுவை பார்த்தாள். பார்த்ததே யாரோ ராட்சசன் சீதா நிமித்தமா சண்டை கண்டு போட்டு சாப்பிட்டுட்டு கீழே கிடந்து பெறலான்னு நினைச்சு விட்டாள். வானத்தை எடுத்து சந்தானம் பண்ணினாள். உடனே அப்பா ராமா உங்க பித்ருசகன்னா தசரதனுக்கு சகான்னு சொல்லி யாம் ஔஷதிமிவாயுஷ்மன் சாஷில் சொன்னாலே தஞ்சாவூர்ல சொன்னாள். பச்சளையே வந்து மருந்து வைத்தியம் தேடுறா போல தேடுறையே உயர்ந்த பச்சளையே அந்த தேவியையும் என்னுடைய பிராணனையும் சேர்த்து அபகரிச்சுன்னு போட்டான் ராவணன். சாதேவி மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம் நாள் கொண்டு போயிட்டான். நான் உனக்கு சமாச்சாரம் சொல்றதுக்காக கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாலாம். சுவாமி போய் கட்டி அணைச்சு பிராண வியோக காலத்துல ஜட்டாயுக்கு வைகுண்டத்தை கொள்ள விட்டாள். தசரதனுக்கு கிடைக்கல. தசரதன் சொன்னாள் அவன் ராமா ராமான் கதறி என் பிரபு 15வது வருஷம் வரப்போறான். ராமன் அயோத்திக்கு மகர குண்டலமும் மந்தஹாசமும் ரத்ன கிரீட்டமும் செவந்த நேத்திரமும் செவந்த அதரமும் மங்கள கட்டாட்சமுமா வரப்போற என் பிரபுனுடைய முகத்தை அயோத்தியா வாசிகள் பார்க்க போறாள். அவள்லாம் மனிதர்கள் அல்ல தேவர்கள் அல்ல, நான் பாவி பார்க்காம சாரேன்னு அழுதாள். நதே மனுஷ்யா தேவாஸ்தே சாரு சுபகுண்டலம் முகம் திரட்சந்தி ராமஸ்ய
வருஷே பஞ்சதசே புனः. 15வது வருஷம் பார்க்க போறாள் அவா தேவர்கள் அவர்கள் என்று சொன்னாள். தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயு கிடைச்சு சுவாமி வைகுண்டங்கள்லாம் கொள்ள விட்டாளாம். யாகதிஹி யஜ்ஞசீலானாம் அகிதாக்னேஷ்டயாகதிஹி அபராவர்த்தினாம் யாஜா யாச்ச பூமி பிரதாயினாம். யஜ்ஞம் பண்ணின புண்ணிய புருஷாளுக்கு எந்த லோகமோ, நித்யாக்னிஹோத்திரிகளுக்கு எந்த லோகமோ, யுத்தத்துல முன் வச்ச கால பின்வாங்காத வீராளுக்கு எந்த லோகமோ, பூதானம் பண்ணினவாளுக்கு எந்த லோகமோ. நான் பூமியை கொடுக்க மனசு வராதான், வேற எதையும் கொடுப்பான். பூமியை கொடுக்க மாட்டான். ஏன்னா புறத்தியாருடைய வயலை அப்படி கழிச்சு கழிச்சு கட்டுறதுக்கு பாப்பனை தவிர்த்து அப்படி சேர்த்த வயலை தானம் பண்ணி சாஸ்திரத்தை என்ன பண்ணுவன. புறத்தியார் கொள்ளையில வேலி தள்ளி போடுவான் ஊர்ல இல்லாமனா. அப்படி பண்ணவனுக்கெல்லாம் தான் இந்த பார்சுவாயு வருமா. அப்படி கழிச்சா கரை அப்படி சாயிறது வரும்போது அது மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சி போயிடுமா. கர்மகாண்டத்துல சொல்றாள், ஜென்மாந்திரத்திலேயாவது கழிச்சிருப்பான். அதனாலதான் அந்த பூதானத்தை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காள். பூதானம் பண்ணினவாளுக்கு எந்த லோகமோ அந்த லோகம் உனக்கு நாளாம். ஜட்டாயுசுக்கு இப்படி வைகுண்டத்தை கொள்ள விட்டு சுவாமி கபந்தனுக்கு சொர்க்கத்தை அளிச்சு ராமநாமாவை ஜபிச்ச சபரிக்கு ஸ்ரீ வைகுண்டத்தை கொடுத்து தீனான சுக்ரீவன சக்கியம் பண்ணி வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்து